பைனான்ஸில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்கின் மூலம் நீங்க உங்க முதலீட்டில் 100x லெவரேஜ் வரை பெறலாம். இது அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு, ஆனால் ரிஸ்க் அதிகம். கவனமா இருக்கணும். 30 நிமிடத்தில் $4200 வரை லாபம் எடுத்திருக்க ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ARK ஃபியூச்சர்ஸ் ட்ரேட். இதில் பெர்ஃபெக்ட் என்ட்ரி, லெவரேஜ் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைத்ததால மொத்த ROI சூப்பர். ETH-ஐ ஷார்ட் பண்ணி 112 விழுக்காடு ROI மற்றும் $1600 லாபம் எடுத்த ப்ரோவின் ரிசல்ட். டவுன்ட்ரெண்ட் ஐ அனாலிசிஸ் பண்ணி பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸில் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி பிட்காயின் ஐ ஷார்ட் பண்ணி 358 விழுக்காடு ROI-க்கு $11 400 லாபம் வந்தது. அட்வான்ஸ்ட் ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். கிராஸ் vs ஐசோலேட்டட் மோட் ஐ தெரிஞ்சுக்கோங்க. ஐசோலேட்டட் வச்சா ஒவ்வொரு ட்ரேடுக்கு அலகாமனா பேலன்ஸ், கிராஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லா பேலன்ஸையும் பயன்படுத்தும். பிகின்னர்ஸ்க்கு ஐசோலேட்டட் தான் சேஃப். ஆர்டர் பேனல்ல லிமிட், மார்க்கெட், ஸ்டாப் லிமிட், ட்ரெய்லிங் ஸ்டாப் எல்லாமே உருவாகும் வகையில் பைனான்ஸ் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் தருது. சும்மா இல்லை, முழு கற்றல் தான் வழிவகுக்கும் வெற்றி. ட்ரேடிங் ஆரம்பிக்க நீங்க பைனான்ஸ் இன் ரெஃபரல் கோட் பயன்படுத்தினா 20 விழுக்காடு ஃபீ டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது ப்ராஃபிட்ஸ் சேவ் பண்ணும் ஷார்ட்கட்.